நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் உயர்ந்திருக்கும் போது, நாம் மேன்மையா இருக்கும்போது, நாம் வாழ்ந்திருக்கும் போது, சுகித்திருக்கும் போது, அநேகர் நம் பட்சத்தில் இருப்பார்கள், நம்ம நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள், நம்மோடு கூட எப்போதுமே இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள். ஆனால் நம் தாழ்ந்த நிலைமையில், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில், எழுந்து போன நிலைமையில, நாம் சிறுமைப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள், நமக்குள் இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தாழ்வில் நம்ம நினைப்பதுதான் நம்முடைய தேவனுங்க. அதனால எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். ஒரு காலத்துல நான் வாழ்ந்திருந்தேன், அப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபுவை போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில, சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.